exercise la fourth sum idu. From the following information prepare capital accounts of partners Padmini and Padma. Okay, avங்களோட capitals எப்படி இருக்கு, that is அந்த என்ன மாதிரி அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஃப்ளக்சுவேட்டிங் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் எழுதிக்கோங்க. உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எழுதுவீங்க நீங்கள். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கேபிட்டல் ஆன் 1st January கொடுத்துருக்காங்க. உங்களோட கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பத்மினி அண்ட் பத்மாவோடது நம்ம கிரெடிட் பேலன்ஸில் 5 lakh and 4 lakhன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் எங்கே எழுதுவீங்க, நீங்கள் உங்களோட டெபிட் சைடு எழுதுவீங்க. ஸோ 70,000 and 40,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் இங்கே தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இது மொத்தமாக ஃபுல்லாகவே உங்களுக்கு உங்களோட கிரெடிட் பேலன்ஸில் வரும். ஓகேங்களா? அது எல்லாமே தூக்கி அப்படியே எழுதிடுங்க இங்கே. ஓகே, ஸோ 52,000 and 40,000. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 30,000 and 24,000. சேலரி பார்த்தீங்கன்னா 45,000. பத்மாக்கு எதுவுமே கிடையாது. கமிஷன் பார்த்தீங்கன்னா பத்மினிக்கு எதுவுமே கிடையாது. பத்மாக்கு வந்து 21,000. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 66,27,000 வரும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு 72,000 வருது. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,55,000 வரும். அதேமாதிரி இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 4,85,000 வரும். ஓகே, இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 41,000 வரும். ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,44,000 வரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த அமௌண்ட் தான் எங்கே எழுதுவீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் போடுவீங்க. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,55,000 and 4,44,000. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம்மில்.